வணக்கம். இன்றைய முக்கிய செய்திகள். ஆடி அமாவாசையை முன்னிட்டு புதுச்சேரி கடற்கரை சாலை மற்றும் திருக்காஞ்சி சங்கராபரணி ஆற்றில் ஏராளமான பக்தர்கள் தங்களின் முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுத்து வழிபட்டனர். தொடர்ந்து கடல் தீர்த்தவாரியில் பிரசித்தி பெற்ற பல்வேறு கோவில்களை சேர்ந்த உற்சவர்கள் கலந்து கொண்டனர். மாதந்தோறும் அமாவாசை வந்தாலும் தை மற்றும் ஆடி மாதத்தில் வரும் அமாவாசைக்கு அதிக சிறப்புண்டு. அதாவது இந்துக்கள் ஒரு வருடத்தை 2 அயனங்களாக பிரித்துள்ளனர். தை முதல் ஆனி வரை உள்ள 6 மாதம் உத்தராயண காலம் என்றும், ஆடி முதல் மார்கழி மாதம் வரையிலான காலம் தட்சிணாயன காலம் என்று அழைக்கப்படுகிறது. இந்த 2 அமாவாசையும் வழிபாட்டுக்கு புண்ணிய தினம் என்று சாஸ்திரங்கள் கூறுகின்றன. இதனால் இந்துக்கள் தை மற்றும் ஆடி மாதம் வரும் அமாவாசைகளில் தங்களின் முன்னோர்களுக்கு திதி கொடுக்க அதிக அளவில் ஆர்வம் காட்டுகின்றனர். இந்நிலையில் ஆடி அமாவாசையான இன்று புதுச்சேரி கடற்கரை மற்றும் திருக்காஞ்சி சங்கரபரணி ஆறு உள்ளிட்ட பகுதிகளில் பொதுமக்கள் அதிக அளவில் குவிந்து தங்களது முன்னோர்களுக்கு தர்ப்பணம் செய்து வழிபட்டனர். புதுச்சேரி நகர பகுதியில் உள்ள கோவில்கள், விழுப்புரம், கடலூர் மற்றும் திண்டிவனம் பகுதிகளில் இருந்து உற்சவர் சிலைகள் கடற்கரைக்கு ஊர்வலமாக எடுத்து வரப்பட்டு தீர்த்த வாரியம் நடைபெற்றது. குறிப்பாக மணக்குள விநாயகர், வேதபுரீஸ்வரர், வரதராஜ பெருமாள், காமாட்சி அம்மன், சாரம் சுப்பிரமணியர், லாஸ்பேட்டை சுப்பிரமணியர் கோயில், ரேணுகா பரமேஸ்வரி அம்மன், சுந்தர சபரீஸ்வரர் கோயில், கௌஷிக பாலசுப்பிரமணியர் உள்ளிட்ட பல்வேறு கோயில்களில் இருந்து உற்சவர்கள் கொண்டு வரப்பட்டனர். இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர். புதுச்சேரியில் 2 தொகுதிகளுக்கு தேர்தல் நடத்தும் அதிகாரியாக ஆதிதிராவிட நலத்துறை இயக்குநர் இளங்கோவனை நியமித்து மத்திய தேர்தல் ஆணையம் உத்தரவு பிறப்பித்துள்ளது. புதுச்சேரியில் சட்டமன்ற தேர்தல் நெருங்கி வரும் நிலையில் தேர்தல் நடத்தும் அதிகாரிகளை மத்திய தேர்தல் ஆணையம் நியமித்துள்ளது. அந்த வகையில் புதுச்சேரி காமராஜர் நகர் மற்றும் தட்டாஞ்சாவடி தொகுதி என 2 தொகுதிகளுக்கு ஆதிதிராவிட நலத்துறை இயக்குநர் இளங்கோவனை மத்திய தேர்தல் ஆணையம் நியமித்து உத்தரவு பிறப்பித்துள்ளது. இதனைத் தொடர்ந்து மாவட்ட ஆட்சியர் குலந்துங்கன், மாநில தேர்தல் நடத்தும் தலைமை அதிகாரி ஜவஹர் ஆகியோரை ஆதிதிராவிட நலத்துறை இயக்குநர் இளங்கோவன் மரியாதை நிமித்தமாக சந்தித்தார். பின்னர் 2 தொகுதிகளுக்கும் நியமிக்கப்பட்டுள்ள உதவி தேர்தல் நடத்தும் அதிகாரிகளுடன் ஆலோசனை மேற்கொண்ட அவர் வாக்காளர்களின் சந்தேகம் மற்றும் புகார்களுக்கு 7 நாட்களில் தீர்வு காண வேண்டும் உட்பட பல்வேறு உத்தரவுகளை பிறப்பித்தார். அதனைத் தொடர்ந்து விழுப்புரை வட்டாட்சியர் அலுவலகத்தை பார்வையிட்டு ஆய்வு செய்த இயக்குநர் இளங்கோவன் 2 தொகுதிகளிலும் உள்ள புதிய வாக்காளர்கள் வாக்காளர் அடையாள அட்டையில் பெயர் சேர்த்தல், நீக்குவது உட்பட பல்வேறு சேவைகளுக்கு தட்டாஞ்சாவடியில் செயல்படும் ஆதிதிராவிட நலத்துறை அலுவலகத்தில் கீழ்த்தளத்தில் உடனடியாக சிறப்பு அலுவலகத்தை ஏற்பாடு செய்ததுடன் பொதுமக்கள் எந்த நேரத்திலும் தன்னை அணுகலாம் என தெரிவித்துள்ளார். சேதராப்பட்டு சர்தார் வல்லபாய் பட்டேல் அரசு மேல்நிலைப் பள்ளியில் போதைப் பொருள் விழிப்புணர்வு நிகழ்ச்சி பள்ளி வளாகத்தில் நடைபெற்றது. புதுச்சேரி ஊசுடு தொகுதிக்குட்பட்ட சேதராப்பட்டு சர்தார் வல்லபாய் பட்டேல் அரசு மேல்நிலைப் பள்ளியில் புகையிலை பற்றிய தீங்குகள் மற்றும் சமூக விழிப்புணர்வை ஏற்படுத்தும் வகையில் புகையிலை பயன்பாட்டை தடுப்பதற்கான விழிப்புணர்வு நிகழ்ச்சி, நாடகம் பள்ளி வளாகத்தில் நடைபெற்றது. பள்ளி மாணவர்கள் கலந்து கொண்ட இந்நிகழ்ச்சியில் துணை முதல்வர் உமா மற்றும் ஆசிரியை விஜயலட்சுமி, சித்ரா, கார்த்திகேயன், சங்கர பாண்டியன், குமார் மற்றும் பள்ளி ஆசிரியர்கள் நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை சிறப்பாக செய்திருந்தனர். பெற்றோர்கள் மற்றும் ஊர் பெரியவர்கள் நிகழ்ச்சிகளை கண்டு களித்தனர். புதுச்சேரி நபரிடம் பேஸ்புக்கில் பெண் டாக்டர் போல் பழகி ரூபாய் 79 லட்சம் மோசடியில் ஈடுபட்ட கும்பல் குறித்து போலீசார் விசாரித்து வருகின்றனர். புதுச்சேரி புதுக்குப்பத்தை சேர்ந்த நபரை பேஸ்புக் மூலம் தொடர்பு கொண்ட நபர் வெளிநாட்டில் வசித்து வரும் பெண் டாக்டர் என கூறி பழகி வந்துள்ளார். அந்த பெண் இந்தியாவில் முதலீடு செய்ய விரும்புவதாகவும் தனது கணவரின் வங்கி கணக்கில் $3,50,000 உள்ளதாகவும் கூறியுள்ளார். கணவர் இறந்து விட்டதால் அவரது வங்கி கணக்கில் உள்ள பணத்தை அதற்காக வரியை செலுத்தி எடுத்து விட்டதால் அதனை கொண்டு மகிழ்ச்சியாக இருக்கலாம் என கூறியுள்ளார். அதை நம்பிய நபர் பல்வேறு தவணைகளாக 79,68,200 ரூபாயை அனுப்பியுள்ளார். அதன் பின் அந்த பெண்ணை தொடர்பு கொள்ள முடியவில்லை. அதன் பிறகு மோசடி கும்பலிடம் பணத்தை இழந்தது தெரிய வந்தது. இதேபோல் அரியங்குப்பத்தை சேர்ந்த நபர் 33,750, ஏம்பலத்தை சேர்ந்தவர் 73,000, செம்பியம்பாளையம் நபர் 43,000, திலகர் நகரை சேர்ந்தவர் 24,746, லாஸ்பேட்டை சேர்ந்தவர் 54,000 உட்பட
11 பேர் மோசடி கும்பலிடம் 82,55,273 ரூபாய் இழந்துள்ளனர். இது குறித்த புகாரின் பேரில் சைபர் கிரைம் போலீசார் வழக்கு பதிந்து விசாரித்து வருகின்றனர். பட்டமளிப்பு விழாவில் பட்டம் பெறுவோருக்கு ஆடை கட்டுப்பாட்டை விதித்து ஜிப்மர் நிர்வாகம் புதிய உத்தரவு பிறப்பித்துள்ளது. பாரம்பரிய ஆடை அணியாவிட்டால் அனுமதி இல்லை எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. வழக்கமாக பட்டமளிப்பு விழாவில் பட்டம் பெறுவோர் கருப்பு அங்கியை அணிவது வழக்கம். ஆனால் சமீபத்தில் மத்திய சுகாதாரத்துறை அமைச்சகம் பட்டமளிப்பு விழாக்களில் இந்திய பாரம்பரிய உடைகளை அணியுமாறு அறிவுறுத்தியது. மாணவர்கள் தங்கள் மாநிலத்தின் கலாச்சாரத்துக்கேற்ப உடைகளை வடிவமைத்துக் கொள்ளலாம் என கூறப்பட்டது. ஆனால் ஜிப்மர் நிர்வாகம் பட்டம் பெறுவோருக்கு புதிய உத்தரவை பிறப்பித்துள்ளது. புதுச்சேரியில் இயங்கி வரும் மத்திய அரசின் நிறுவனமான ஜிப்மர் மருத்துவக் கல்லூரியில் பட்ட படிப்பை முடித்தவர்களுக்கான பட்டமளிப்பு விழா விரைவில் நடைபெற இருக்கிறது. இதற்கான விண்ணப்பங்கள் பெறப்பட்டுள்ள மருத்துவர்களுக்காக சுற்றறிக்கை அனுப்பப்பட்டுள்ளன. அதில் பட்டமளிப்பு விழா ஆடையில் கட்டுப்பாடு அறிவிக்கப்பட்டுள்ளது. ஆண்களுக்கான இந்திய பாரம்பரிய உடை என வெள்ளை நிற முழுக்கை சட்டையுடன் பைஜாமா அல்லது வெள்ளை நிற வேட்டி அணிந்து கருப்பு அல்லது மெரூன் ஷூ அணிந்து வர வேண்டுமென புகைப்படங்களுடன் குறிப்பிடப்பட்டுள்ளது. பெண்களுக்கான இந்திய பாரம்பரிய உடை என தங்க நிற பார்டருடன் கூடிய வெள்ளை நிற சேலையுடன் தங்க நிற ஜாக்கெட் அணிய வேண்டும் அல்லது தங்க நிற பார்டர் உடன் வெள்ளை நிற முழுக்கை சுடிதார் அல்லது சல்வார் காமிஸ் அணியலாம். சத்தம் எழுப்பாத சாண்டல்ஸை காலணியாக அணிந்து வர வேண்டுமென புகைப்படங்களுடன் உத்தரவில் குறிப்பிடப்பட்டுள்ளது. இதற்கு பட்டம் பெறும் மருத்துவர்கள் மத்தியில் அதிருப்தி ஏற்பட்டுள்ளது. தீபாவளி பண்டிகையை முன்னிட்டு பட்டாசு கடை அமைக்க இன்று முதல் விண்ணப்பிக்கலாம் என்று புதுச்சேரி மாவட்ட ஆட்சியர் குலந்துங்கன் தெரிவித்துள்ளார். இது குறித்து அவர் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், தீபாவளி பண்டிகையை முன்னிட்டு புதுச்சேரி பகுதிகளில் தற்காலிக பட்டாசு சில்லறை விற்பனை கடைகள் வைக்க விருப்பம் உள்ளவர்கள் அதற்காக விண்ணப்பிக்கலாம். இதற்கான விண்ணப்பங்களை மாவட்ட ஆட்சியர் அலுவலக இணையதள முகவரிக்கு ஆகஸ்ட் 21ஆம் தேதிக்குள் விண்ணப்பிக்க வேண்டும். இந்த தேதிக்குள் பெறப்பட்ட விண்ணப்பங்கள் மட்டுமே தீபாவளி பட்டாசு கடை உரிமத்திற்கான பரிசீலனைக்கு ஏற்றுக்கொள்ளப்படும். மேலும் எக்காரணத்தை கொண்டும் தேதி நீட்டிக்கப்பட மாட்டாது என்றும் தெரிவிக்கப்படுகிறது. விண்ணப்பிக்கும் போது பட்டாசு விற்பனை செய்ய போகும் இடத்தில் வரைபடத்தில் கடையில் பட்டாசு வைத்துக் கொள்ளும் அளவு, கடைக்கு செல்வதற்குரிய வழி, சுற்றியுள்ள சாலைகள், கடையை சுற்றி 15 மீட்டர் சுற்றளவில் உள்ள பிற கடைகள் பற்றியும் குறிப்பிட வேண்டும். இடத்தின் உரிமை தொடர்பான பத்திரங்கள், வாடகை இடமாக கடையாக இருப்பின் வாடகை பத்திரம், பட்டாசு கடை வைக்க உரிமையாளரின் ஆட்சேபனை இல்லை என்ற நோட்டரி பத்திரம் மற்றும் மின் மற்றும் தண்ணீர் ரசீது, முகவரி மற்றும் அடையாள சான்றுகள் கட்டாயம் பதிவேற்றம் செய்யப்பட வேண்டும். மேலும் குறிப்பிட்ட காலக்கெடுவுக்குள் விண்ணப்பம் சமர்ப்பித்தாலும் தகுதி உடைய விண்ணப்பங்களுக்கு மட்டும் பட்டாசு கடை வைக்க உரிமம் வழங்கப்படும் என குறிப்பிடப்பட்டுள்ளது. புதுச்சேரியில் வார இறுதி நாட்களில் போக்குவரத்து விதிகளை மீறியதாக 2684 பேர் மீது வழக்குகள் பதிவு செய்யப்பட்டுள்ளன. புதுச்சேரி போக்குவரத்து முதுநிலை கண்காணிப்பாளர் நித்யா ராதாகிருஷ்ணன் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், புதுச்சேரியில் கடந்த 18ஆம் தேதி முதல் 20ஆம் தேதி வரை தலைக்கவசம் அணியாமல் சென்றதாக 999 வழக்குகள், வேகம் மற்றும் அலட்சியமாக வாகனத்தை ஓட்டியதாக 124 வழக்குகள், அதிவேகமாக சென்றதால் 67 வழக்குகள், தவறான பக்கம் ஒரு வழி பாதையில் வாகனம் ஓட்டிய 115 வழக்குகள், ஒரே வாகனத்தில் 3 பேர் பயணம் என 371 பேர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டது. மேலும் மதுபோதையில் வாகனம் ஓட்டிய 46 பேர், கைபேசி பேசிக்கொண்டு வாகனம் ஓட்டியதாக 195 பேர், சீட் பெல்ட் அணியாமல் சென்ற 8 பேர் மற்றும் பிற விதிமீறல்கள் 725 வழக்குகள் என மொத்தம் 2684 வழக்குகள் பதிவு செய்யப்பட்டுள்ளன என குறிப்பிடப்பட்டுள்ளது. புதுச்சேரியில் முதியோர் மற்றும் ஆதரவற்றோர் ஓய்வூதிய திட்ட பயனாளிகளுக்கான தகுதியை பெண்கள் மற்றும் குழந்தைகள் நலத்துறை அங்கன்வாடி ஊழியர்கள் வீடு வீடாக சென்று சரிபார்க்க உள்ளனர். அரசு மகளிர் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டுத்துறை முதியோர் ஓய்வூதிய பிரிவு செய்திக்குறிப்பில், முதியோர் மற்றும் ஆதரவற்றோர் ஓய்வூதிய திட்ட பயனாளிகளுக்கான தகுதியை பெண்கள் மற்றும் குழந்தைகள் நலத்துறை அங்கன்வாடி ஊழியர்கள் வீடு வீடாக சென்று சரிபார்க்க உள்ளனர். புதுச்சேரி அரசு மகளிர் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டுத்துறை புதுச்சேரி முதியோர் மற்றும் ஆதரவற்றோர் ஓய்வூதிய திட்டத்தின் கீழ் ஓய்வூதியம் பெறும் பயனாளிகளின் தகுதியை மதிப்பீடு செய்ய வீடு வீடாக சென்று சமூக ஆய்வை நடத்த திட்டமிட்டுள்ளது.
இதன் மூலம் தகுதியற்ற ஓய்வூதியம் பெறுபவர்கள் அடையாளம் காணப்படுவர். இதன் ஒரு பகுதியாக தற்போதைய ஓய்வூதியர்களின் பட்டியல் கொம்யூன் பஞ்சாயத்து அலுவலகங்கள், சமூக கூடங்கள் மற்றும் அங்கன்வாடி மையங்களில் பொதுமக்கள் பார்வைக்காக ஒட்டப்படும். பொதுமக்கள் தகுதியற்ற நபர்கள் குறித்து அருகில் உள்ள அங்கன்வாடி மையத்தில் தெரிவிக்கலாம். புதுச்சேரி யூனியன் பிரதேசத்தில் பயனடைந்து வரும் முதியோர், விதவைகள், முதிர் கன்னிகள், கணவரால் கைவிடப்பட்டவர்கள் மற்றும் திருநங்கைகள் ஆகிய ஓய்வூதியம் பெறும் அனைத்து பயனாளிகள் தங்களது வாழ்வாதார சான்றிதழை ஜூலை 24 முதல் ஆகஸ்ட் 18ஆம் தேதிக்குள் அருகில் உள்ள அங்கன்வாடி மையத்தில் சமர்ப்பிக்க வேண்டுமென குறிப்பிடப்பட்டுள்ளது. வில்லியனூர் பாத்திமா நகரில் ரூபாய் 9 லட்சம் செலவில் சாலை அமைக்கும் பணியினை எதிர்க்கட்சித் தலைவர் சிவா தொடங்கி வைத்தார். வில்லியனூர் சட்டமன்ற தொகுதி ஆத்துவாய்க்கால்பேட் பகுதிக்குட்பட்ட பாத்திமா நகரில் வில்லியனூர் சட்டமன்ற உறுப்பினர் மேம்பாட்டு நிதியிலிருந்து ரூபாய் 9,34,000 மதிப்பீட்டில் கொம்யூன் பஞ்சாயத்து மூலம் சாலை அமைக்கும் பணிக்கான பூமி பூஜை நிகழ்ச்சி இன்று காலை நடந்தது. இதில் தொகுதி சட்டமன்ற உறுப்பினரும் சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவருமான சிவா கலந்து கொண்டு சாலை அமைக்கும் பணியை பூஜை செய்து தொடங்கி வைத்தார். இந்த நிகழ்ச்சியில் வில்லியனூர் கொம்யூன் பஞ்சாயத்து ஆணையர் ரமேஷ், இளநிலை பொறியாளர் சத்யநாராயணா மற்றும் தொகுதி திமுக நிர்வாகிகள் உட்பட பலர் கலந்து கொண்டனர். இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. வணக்கம்.